மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரியா, இந்த பட்ஜெட் நோட்ஸு வேளாண் பட்ஜெட் இதெல்லாம் பார்க்குறதுனால அந்த வீடியோ போட்டதுனால நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஆனால் ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டோம். தொடர்ந்து கண்டிப்பாக எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நான் முடிச்சிருவேன். சரியா, வரிசை வெயிட் பண்ணி பாருங்கள். சரியாமா, ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. எப்போவுமே ஆகஸ்ட் மந்த்துங்கிறது அவ்வளவு முக்கியமானது போட்டித் தேர்வுகளுக்கு. ஏன்னா நிறைய விருதுகள், முதலமைச்சர் பிரதமரின் அந்த சுதந்திர தின உரையில் அறிவிக்கப்பட்ட முக்கியமான அறிவிப்புகள், திட்டங்கள் எல்லாமே வரும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் பொறுமையாக. ஓகேவா, ஃபஸ்ட்டு தலைப்பு செய்தியில் ஆகஸ்ட் 16 தமிழ்நாடு அரசின் 2026ஆம் ஆண்டிற்கான சுதந்திர தின விருதுகள். சரியா, தகேசால் தமிழர் விருது, கல்பனா சாவ்லா வீர தீர விருது, இப்படி நிறைய விருதுகள் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இந்திய பிரதமரின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சுதந்திர தின உரையின் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து சப்ததாரா வழிகாட்டுதல்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சு அப்படியே தமிழ்நாடு அரசின் முதலமைச்சரின் சுதந்திர தின உரையின் சிறப்பு அம்சங்கள் என்ன. சரியா, புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல் உரையாக உரையாற்றிருக்கிறாங்க. அதில் நிறைய முக்கியமான அறிவிப்புகள் இருக்குது, திட்டங்களும் இருக்குது. எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் 6 கேள்விகள். சரிங்களா, இதுதான் இந்த தினத்திற்கான தலைப்பு செய்திகள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான செய்திகள் பார்க்க போகிற பாருங்க. தமிழ்நாடு அரசின் 2026ஆம் ஆண்டிற்கான சுதந்திர தின விருதுகள். அதில் தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரான திரு எம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தமிழ்நாடு அரசினால் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியவர்களுக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் விருது தான் இந்த தகைசால் தமிழர் விருது. இந்த விருது முதல் முறை வழங்கப்பட்ட வருஷம் 2021ஆம் ஆண்டு. சரியா, சங்கரை அவர்களுக்கு, அதனைத் தொடர்ந்து அதுக்கு அடுத்த ஆண்டில் சரியா நல்லக்கண் அவர்களுக்கு, சரிங்களா, அடுத்து கி வீரமணி அவர்களுக்கு, அடுத்தபடியாக குமரி அனந்தன் அவர்களுக்கு, கடந்த ஆண்டு காஜா முகைதீன் அவர்களுக்கு. ஓகேவா, இவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் சமீபத்தில் இணைந்திருக்கிறவங்க யாருமா, எம் கிருஷ்ணசாமி அவர்கள். தகைசால் தமிழர் விருது ரொம்ப முக்கியமான விருது. அடுத்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற மருத்துவர் வி மோகன் அவர்களுக்கு. சரியா, டயபெட்டிஸில் இருக்கிற அந்த நோய்களில் ஒரு முக்கியமான ஒரு நிபுணர் டாக்டர் மோகன் அவர்களுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி அடுத்த முக்கியமான விருது பாருங்கள், வீர தீர செயல் புரிந்தோருக்கான கல்பனா சாவ்லா விருது. சரியா, நவ்ஷின் பானு சந்து கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவர்களுக்கு தான், நவ்ஷின் அவர்களுக்கு தான் கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வம்சாவளி வீராங்கனை கல்பனா சாவ்லா அவர்கள் 2003ஆம் ஆண்டு சரியா விண்வெளிக்கு போயிட்டு பூமிக்கு திரும்பும்போது மரணம் அடைஞ்சிருந்தாங்க. அந்த ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசினால் வீரம் மற்றும் துணிச்சலுக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டிற்கான இந்த விருதை பெற்றவர் நவ்ஷின் பானு சந்த் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இன்னொரு கேட்டகரி பாருங்க, தமிழ்நாடு முதலமைச்சரின் நல்லாளுமை மற்றும் சிறப்பு விருதுகள். அதில் முதலமைச்சரின் நல்லாளுமை விருதுகள் ஃபர்ஸ்ட் பாருங்க, லக்ஷ்மி பாவ்யா தனூர் சரியா நீலகிரி மாவட்ட ஆட்சியர், டாக்டர் கீதாஞ்சலி அவர்கள் கோவை, அடுத்து எஸ் சதீஷ் பிரபு மற்றும் குழுவினர் சென்னை மெட்ரோ ரயில். சரியா, ஆகிய அனைத்து நபர்களுக்கும் முதலமைச்சரின் நல்லாளுமை விருது வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி மாநில இளைஞர்கள் விருது. சரியா, இளைஞர்களோட எதிர்காலம் சரியா சூப்பராக இருக்கும். சரிங்களா, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்தால் ஓகேவா, நம்ம நல்லா இருந்தால் கண்டிப்பாக எதிர்காலம் நம்ம நாடும் நல்லாயிருக்கும். மாநில இளைஞர்கள் விருது இம்மானுவேல் நெல்சன், சரவணகுமார், நிர்மல் கதிர்வேல் ஓகேவா ஆகியோர் ஆண்கள் பிரிவிலும், பெண்கள் பிரிவில் ராஜேஸ்வரி மற்றும் சிந்தா ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது மாநில இளைஞர் விருதுகள். ஓகேவா, அடுத்த முக்கியமான ஒரு கேட்டகரி பாருங்கள், சமூக நலம் மற்றும் உள்ளாட்சி விருதுகள். சிறந்த மாவட்ட ஆட்சியர், சிறந்த இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கான விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி திரு தினேஷ்குமார் அவர்களுக்கும். அடுத்து சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருது ஓகேவா, சிருஷ்டி ஃபவுண்டேஷன் திண்டிவனத்தில் செயல்படுகிறது. சரிங்களா, அதற்கும் அட்சயம் ட்ரஸ்ட் 2 பேருக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சிறந்த நகராட்சியாக தேர்வு செய்யப்பட்டது தேனி மாவட்டத்தில் இருக்க போடி நாயக்கூர். சரியா, முதலிடம், திருவண்ணாமலை 2ஆம் இடம் சிறந்த நகராட்சிகள். ஓகேவா, அதே மாதிரி இது தவிர ஓகேவா மாநில அரசின் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்கள் மற்றும் காவல்துறையை சேர்ந்த 15 பேருக்கு சிறப்பு பதக்கங்களும் அறிவிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான விருது தகைசால் தமிழர் விருது, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் விருது. ஓகேவா, அடுத்து கல்பனா சாவ்லா விருது, அதுக்கப்புறம் சிறந்த நகராட்சி, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியா, அடுத்தபடியாக பார்க்க போகிறது இந்திய பிரதமரின் சரியா சுதந்திர தின உரையின் சிறப்பு அம்சங்கள். ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 13வது முறையாக சுதந்திர தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றிருக்கிறாங்க கண்டினியூஸாக. சரியா, இதுவே ஒரு சாதனை தான். அதே மாதிரி இந்த உரையின் போது என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றது பார்க்கலாமா. ஆகஸ்ட் 15, 2026 அன்று செங்கோட்டையில் நடைபெற்ற இந்தியாவின் எத்தனையாவது 80வது சுதந்திர தின விழாவின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றினார். சரியா, அதில் சிறப்பு என்னன்னா, அப்போது செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது. 6 சரணங்களை கொண்டது
3 நிமிடங்கள் 10 வினாடிகளுக்குள்ள அந்த வந்தே மாதரம் பாடலை பாடி முடிக்கணும். முதல் முறையாக செங்கோட்டையில் சுதந்திர தின விழாவில் பாடப்பட்டுள்ளது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வேற என்னென்ன சிறப்பம்சங்கள் பிரதமரின் உரையில் என்னதெல்லாம் இடம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2047ஆம் ஆண்டிற்குள் 100 ஜிகாவாட் அணுசக்தி உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயம். சரி, அணுசக்தியை பயன்படுத்தி 100 ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும். அதற்கான இலக்கு ஆண்டு 2047, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 2030ஆம் ஆண்டிற்குள் புதிதாக 5 அணு உலைகள் அமைக்கப்படும். ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கலாமா? அணுசக்தினோட இன்னொரு கேள்வி கேட்கணும்னு தோணிகிட்டே இருக்குது. சரியா? அணுசக்தி தொடர்பான ஒரு ஒப்பந்தம் சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் மேற்கொண்டது? அதன் மூலம் யுரேனியம் இந்தியாவுக்கு வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க. எந்த நாட்டுடன் அது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது? நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஈஸியாக அடிச்சிடலாம், கவனம் பாருங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து உள்நாட்டு பாதுகாப்பை, சரியா, பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக சுதர்சன் சக்ரா என்ற ஒரு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி தலைப்பு செய்தியில் இடம்பெற்றிருந்த அந்த வார்த்தை பாருங்க, சப்ததாரா. சரியா? 2047 வளர்ந்த இந்தியா விக்ஷித் பாரத் இலக்கை அடைய 7 முக்கியமான அம்சங்களை கொண்ட சப்ததாரா என்ற வழிகாட்டுதல்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. சரியா? அதுக்கு பேர் தான் சப்ததாரா. சரியா? விக்ஷித் பாரத் டார்கெட்டை, வளர்ந்த பாரதம், வல்லரசு நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு 7 முக்கிய அம்சங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அம்சங்களுக்கு தானே பேர் சப்ததாரா. சரியா? நயன்தாரா மாதிரி சப்ததாரா. ஓகேவா? அடுத்து ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப மாணவர்களின் நலனுக்காக போட்டித் தேர்வுகளுக்கு இலவச ஆன்லைன் வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். 1 கோடி இளைஞர்களுக்கு நாடு முழுவதும் செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இது தவிர வந்தே மாதரம் பாடலின் 150வது நிறைவு கொண்டாட்டங்கள் இந்த ஆண்டின் சிறப்பம்சமாக சுட்டிக்காட்டப்பட்டது. ஓகேவா? 2030ஆம் ஆண்டில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவின் அகமதாபாத் நகரில் நடைபெறவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி தொடங்கப்பட்டது 1930. அதோட 100வது ஆண்டு அந்த விளையாட்டுப் போட்டி 2030ஆம் ஆண்டில் அகமதாபாத்தில் இருக்கிற நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. ஓகேவா? அடுத்து 2036ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த இந்தியா விண்ணப்பம் தெரிவித்துள்ளது. இதுதான் பிரதமரின் சுதந்திர தின உரையோட ரொம்ப முக்கியமான அம்சங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? 2028ஆம் ஆண்டில் சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடைபெறவுள்ள இடம் லாஸ் ஏஞ்சல்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்தபடியாக நம்முடைய தமிழக முதலமைச்சரின், சரியா, சுதந்திர தின உரையில் இடம்பெற்ற சிறப்பம்சங்கள். ஓகேவா? மே மாதத்தில் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தாங்க மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவருடைய உரையின் போது, சில சுதந்திர தின உரையின் போது சில முக்கியமான சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருக்குது. இன்னொரு சிறப்பு என்னன்னா, இவருடைய முதல் உரை, சரியா, முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அறிவிக்கப்பட்ட ஒரு முதல் உரை. அதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? பாருங்கள். 200 யூனிட் இலவச மின்சாரம் தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து மாவட்டம் தோறும் போதை ஒழிப்பு காவல் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளது. சரியா? அது ஒரு அறிவிப்பு. அடுத்து சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக. ஓகேவா? அடுத்தபடியாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது. ஓகேவா? அடுத்து அம்மா உணவகங்கள் சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வெளி மாநிலங்களுக்கு கனிம வளங்களை ஏற்றுமதி செய்ய தடை. மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டினியூஸாக தொடர்ந்து வழங்கப்படும். சரி, 1000 ரூபாய். சரி, திருமணமான பெண்களுக்கு 21 வயசு நிறைவடைந்த திருமணமான பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதி உதவி கொடுப்பாங்க. அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம், சரிங்களா, எந்த ஒரு தடைமின்றி தொடர்ந்து செயல்படும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மணப்பெண்களுக்கு, சரியா, 8 கிராம் தங்க நாணயம் வழங்கும் அண்ணன் சீர் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். சரி, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். இதன் மூலம் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் செப்டம்பர் 15 அன்று தொடங்கப்பட்டுள்ளது இந்த வருஷத்தில். அடுத்து முன்னாள் படை வீரர்களின் 2 மகள்களுக்கான திருமண நிதி உதவி தொகை. இதுக்கு முன்னாடி 25,000 ரூபா கொடுத்துருந்தாங்க. இதை 50,000 2 மடங்காக உயர்த்தி வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், பாருங்க, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் முன்னாள் படை வீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மாதாந்திர உதவித்தொகை இதுக்கு முன்னாடி 7,000 ரூபாய், சரி, இதுக்கு முன்னாடி 5,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ 7,000 உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி தியாகிகளுக்கான விடுதலை போராட்ட வீரர்களுக்கான அந்த ஓய்வூதியம், சரியா, 23,000 உயர்த்தப்படுகிறது. ஒரு முக்கியமான செய்தி. சரியா? ஏன்னா சுதந்திரத்தினால இந்த தியாகிகளுடைய நோட்ஸ் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து தியாகிகளின் மறைவிற்கு பின்பு அவர்களின் வாரிசுகள், சரியா, பெரும் குடும்ப ஓய்வூதியம் 12,500 உயர்த்தப்படுகிறது அப்படின்னு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமான செய்தி பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள், கப்பலோட்டிய தமிழர்கள், சரியா, கப்பலோட்டிய தமிழன் வஉசி அவர்கள்,
ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சுதந்திர போராட்டம் அப்படின்னாலே வீரபாண்டிய கட்டபொம்மன், அந்த பேரை சொன்னாலே அப்படி ஒரு வீரம் வரும். சரியா? அடுத்து முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி அவர்கள், மருது சகோதரர்கள், கப்பலோட்டிய தமிழன் வஉசி, சரியா, ஆகியோரின் நேரடி வாரிசுகள் மற்றும் வழித்தொண்டர்களுக்கான சிறப்பு மாதாந்திர ஓய்வூதியம் 11,500 உயர்த்தி வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா இந்த 4 பேரையும் நல்லா பார்த்துக்கோங்க வீட்டில் போயிட்டு. சரிங்களா? கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. அடுத்தபடியாக இந்த தெரிந்திருக்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி 2026ஆம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? எந்த ஆண்டில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறவுள்ளது? நான்காவது கேள்வி சத்ததாரா வழிகாட்டுதல்கள் எதனுடன் தொடர்புடையது? ஐந்தாவது கேள்வி அண்ணன் சீர்திட்டத்தின் மூலம் மணப்பெண்களுக்கு எத்தனை கிராம் சரியா தங்க நாணயம் வழங்கப்பட உள்ளது? ஆறாவது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் எப்போது முறைப்படி தொடங்கப்பட்டது? இதன் முதல் தலைவர் யார்? அதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சூப்பராக பதில் சொல்லுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.